நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியானது வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் விநாயகர் பெருமானின் அருளால் எதிர்பாராத திருப்பங்கள் கண்டிப்பா நிகழப்போகுது. அதே போல இந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான ஆபத்துகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் எந்த ராசினியர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு ஏற்படக்கூடிய சிறப்பு மாற்றங்களை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிந்துக்கோங்க. அதே போல விநாயகர் சதுர்த்தி அன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி நிறைந்த பரிகாரம் என்னங்கிறதையும் பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும், எந்த மாதிரி முறையில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை விநாயகர் சதுர்த்தி அன்று நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இதனால் கிடைக்கலாம். ஸோ என்னன்றதை வாங்க பார்க்கலாம். இந்த வருடம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தி என்று கூறுகிறோம். இது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சதுர்த்தி என்பதால் அன்றைய தினத்தில் அனைவரும் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வாங்க. இப்படி விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது விநாயகர் பெருமானுக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவருடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்க பெற்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரம் அனைத்துமே நீங்கி அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இதனால் உங்களுக்கு கிடைக்கலாம். பொதுவாகவே ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உகந்த நாட்கள் என்று சில நாட்கள் இருக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய நாட்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற நாட்களாக சொல்லலாம். அந்த வகையில் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடியது இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விநாயகர் சதுர்த்தியை மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுவாங்க. விநாயகர் சதுர்த்தி என்று நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா 11 நாட்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய பரிகாரமாக கண்டிப்பாக இருக்கிறது. பொதுவாகவே விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை வீட்டிற்கு வாங்கி வந்து அவருக்கு உரிய பூஜைகள் செய்து வழிபாடு செய்வோம். இப்படி மேற்கொள்ளும் போது ஒரு சிறிய பரிகாரத்தை சேர்த்து செய்யும் பொழுது விநாயகர் பெருமானின் அருளால் நமக்கு பல நன்மைகள் உண்டாகலாம். ஸோ இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எந்த மாதிரி முறையில் பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதற்கு சிவப்பு நிற துணி கண்டிப்பாக அவசியம். அதே போல் கோமதி சக்கரம் ஒன்று அவசியம். அடுத்ததாக முழுமையாக இருக்கக்கூடிய கொட்டை பாக்கு ஒன்று அவசியம். இந்த கொட்டை பாக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக முழுமையாக கிடைக்க போகுது. அதையும் வாங்கி வைத்துக் கொள்வது இந்த பரிகாரத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தாம்பழத்தில் இந்த சிவப்பு துணியை விரித்து அந்த துணியில் கோமதி சக்கரத்தையும் கொட்டை பாக்கையும் வைக்க வேண்டும். இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் ஒரு இடத்தில் ஓரமாக வைத்து விடுங்கள். 11 நாட்கள் இந்த பரிகாரம் முடிகிற வரையும் நீங்கள் இதை தொடவே கூடாதுங்க. முதல் நாளாக அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த தாம்பழத்திற்கு முன்பாக ஒரே ஒரு மோதகத்தை வைத்து ஓம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். இப்படி உச்சரித்து முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். அதே போல அடுத்த நாள் இதே போல தாம்பழத்திற்கு முன்பாக 2 மோதகத்தை வைத்து அதே மந்திரத்தை 108 முறை உச்சரிப்பது அவசியம். இப்படி ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு மோதகத்தை அதிகரித்து கொண்டு வைத்து இந்த மந்திரத்தை கூறி நீங்கள் வழிபாடு செய்யலாம். கடைசியாக 11வது நாள் 11 மோகத்தை வைத்து அதே 108 முறை இந்த மந்திரத்தை கூறி வழிபாடு செய்து முடித்து கொள்ளலாம். 12வது நாள் இந்த துணியில் இருக்கக்கூடிய பொருட்களை அப்படியே மூட்டையாக கட்டி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைத்து விடலாம். இப்படி செய்வதன் மூலம் விநாயகர் பெருமானின் மந்திரத்திற்கு உரிய சக்தி அனைத்துமே அந்த பொருட்களில் சேர்ந்திருக்கும். ஏற்கனவே அந்த பொருட்களில் பல தெய்வ சக்தி இருக்கும் பட்சத்தில் விநாயகருடைய மந்திரமும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டம் அனைத்தும் இதனால் நீங்கி அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அதே போல் இந்த மோதகத்தை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை முடிந்த பிறகு வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே இந்த மோதகத்தை சாப்பிட வேண்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று செய்யும் பொழுது அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இதனால் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ நிச்சயமாக ஒவ்வொரு ராசினியர்களும் இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்திடுங்க. ஸோ விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானுக்கு என்ன மாதிரி பரிகாரத்தை செஞ்சால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்போம்.
இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு விநாயகருடைய அருளால் விருச்சிக ராசினியர்களுக்கு என்னென்ன பலன் கிடைச்சிருக்கு, என்னென்ன தாக்கங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சென்றிருக்கிறார். குருவின் பார்வை தனஸ்தானத்தில் இதனால பதிகிறது. இதனால தொட்டது துளங்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்கலாம். தொழிலில் லாபங்கள் ஏற்படும். வெற்றி செய்திகள் வீடு தேடி வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இடம் பூமி சேர்க்கையும் எடுத்த காரியங்களில் வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போகுது. பொது வாழ்வில் புகழ் உங்களுக்கு அதிகரிக்கும். வருமானம் பெருக வழியமைத்து கொள்ளக்கூடிய சூழல் பிறக்கலாம். உடல் நலம் சீராகி உற்சாகத்துடன் இயங்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம். குடும்பத்தில் எதிர்பார்த்த சுப காரிய பேச்சுகள் நல்ல விதமாக முடியலாம். நாடாளும் நபர்களின் நட்பால் புதிய திருப்பங்களை உங்களுக்கு தேடி வரும். நிறைய திட்டங்களை தீண்டி வெற்றி காணக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்கிறது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான் இருக்கிறார். இவர் பாக்கியஸ்தானத்திற்கு வரும்பொழுது சகல பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. வாகன யோகம் முதல் வளர்ச்சி தரும் யோகம் வரை அனைத்துமே உங்களுக்கு வந்து சேரும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கலாம். உதிரி வருமானங்கள் நிச்சயமா உங்களுக்கு பெருக போகுது. புத சுக்கிர யோகம் இருப்பதால் சுப செய்திகள் வந்த வண்ணமாக உங்களுக்கு இருக்கலாம். ஆடை ஆபரண சேர்க்கை நிச்சயமா விருச்சிக ராசினியர்களுக்கு கிடைக்கலாம். உத்தியோகத்தில் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் தானாக உங்களுக்கு வந்து சேரும். அதே போல விருச்சிக ராசினியர்களுக்கு உங்களுடைய தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்திணைந்து பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொடுப்பார்கள். ஸோ இந்த மாதிரி மாற்றங்களும் உங்களுக்கு தொழில் ரீதியாக கண்டிப்பாக உருவாகலாம். உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி புதன் இருக்கிற இந்த காரணத்தினால் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நேரத்தில் அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு நிகழலாம். தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் இதனால உங்களுக்கு கிடைக்க போகுது. கிளை தொழில்கள் தொடங்கவும் முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்பு பிறக்கலாம். நீங்க செய்யக்கூடிய முயற்சி அனைத்துமே நல்ல ஒரு பாசிட்டிவான பலனை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்க போகுது. புதிய ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திட்டு மகிழக்கூடிய சூழல் உருவாகலாம். உத்தியோகத்தில் உள்ள விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருந்தபடியே ஒரு சிலருக்கு சுய தொழில் செய்யக்கூடிய சூழலும் உருவாகலாம். உடன் பிறப்புகளும் உடன் இருப்பவர்களுக்கும் உங்களுக்கு உறுதுணையாக கண்டிப்பா இருப்பார்கள். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்ற செய்யக்கூடிய முயற்சி உங்களுக்கு நல்லபடியாக நடக்கலாம். இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெறக்கூடிய நேரமாக இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்கலாம். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்ளக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும். இந்த நேரத்தில் விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும். உங்க வாழ்க்கையில நீங்களே நினைத்து பார்க்காத அளவிற்கு பல திருப்பங்கள் ஏற்பட போகிறது. வருமானம் கண்டிப்பா உயரலாம். வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கலாம். தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய சூழல் தொழிலில் ஏற்பட போகிறது. ஸோ தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித பிரச்சனையுமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஏற்படாது. அதே போல சுக்கிர பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு வரும்பொழுது வளர்ச்சி அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழியே நல்ல தகவல் கிடைக்கலாம். எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம். புகழ் பெற்றவர்களின் சந்திப்பால் வளர்ச்சி அதிகரிக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியக்கூடிய சூழல் உருவாகும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு அதை விரிவு செய்யக்கூடிய முயற்சி அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய புதிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போது. கலைஞர்களுக்கு புகழ் அதிகரிக்கும். மாணவ மணிகளுக்கு படிப்பில் அக்கறை ஏற்படலாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வரன்கள் வாசல் தேடி வரக்கூடிய நேரமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு விநாயகர் பெருமானின் அருளால் விருச்சிக ராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்ன,
நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்திருப்பீங்க. அதே போல் விநாயகர் சதுர்த்தி என்று செய்யக்கூடிய பரிகாரத்தையும் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.